அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பசும் மஞ்சளை வச்சு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த சமயத்தில் வீட்டில் இருக்கிற அந்த பசும் மஞ்சளை வேஸ்ட் பண்ணாமல் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தோல் சீவிக்கலாம். மஞ்சள் எல்லாத்தையும் தோல் சீவினதுக்கு அப்புறமா நம்ம கேரட் துருவோம் பார்த்திங்களா, அதில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் துருவவும் செய்யலாம், இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணவும் செய்யலாம். ஸோ நான் நல்லா துருவி எடுத்திருக்கேன். எல்லா மஞ்சளையும் நல்லா துருவியாச்சு. இப்போ இந்த துருவின மஞ்சள் எனக்கு ஒரு 2 கப்பு இருந்தது. மஞ்சள் துருவினதுக்கு அப்புறமா அந்த மஞ்சளோட வாசனை கை ஃபுல்லாக கமகமன்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கடாயில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆயாச்சு. இப்போ இதை கடாயிலேருந்து எடுத்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா வெந்தயத்தை 1-2 பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளவு ஊறுகாய் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடாய் எப்போதுமே இரும்பு கடாயில் ஊறுகாய் பண்ணும்போது இன்னுமே ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். துருவி வச்சிருக்கிற மஞ்சளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா எண்ணெய் நல்லா அந்த கடாயை விட்டு வெளியில் பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்பப்போ இதை கிளறி விடலாம். இன்னொரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். 1-2 பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயமும் சேர்த்துடலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் மாங்காய் தூள், அதாவது ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இது அடுப்புலேயே இருக்கட்டும். சூப்பராக சுவையான மஞ்சள் தொக்கு ரெடி ஆயாச்சு. இந்த மஞ்சள் தொக்கு நம்ம டெய்லியுமே சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸுக்கு இந்த மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த மஞ்சள் ஊறுகாய் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி, தோசை, அதே மாதிரி சப்பாத்திக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். டெய்லியுமே ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் ஊறுகாய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம போட்டு வைக்கணுமோ அந்த ஊறுகாய் ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி சர்வ் பண்ணும்போது ஒரு டைமும் காஞ்ச ஸ்பூனாக எடுத்தோன்னா இந்த மஞ்சள் தொக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மாதத்துக்கு நல்லா வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.